Good evening all. So thumbnail பார்த்திருப்பீங்க. So this video is all about 27th December நடந்த டிஆர்பி இங்கிலீஷ் எக்ஸாமில் எந்தெந்த கொஷின்ஸ் எல்லாம் அப்ஜெக்ட் பண்ணலாம். நம்ம ஆன்சர் கீ வந்திருக்கு இல்லைங்களா, டென்டேட்டிவ் ஆன்சர் கீ, இதில் என்னெல்லாம் அப்ஜெக்ட் பண்ணலான்னு பார்க்கலாம். முதல்ல சொல்ல வேண்டிய மிகப்பெரிய விஷயம் என்னென்னா, நான் முடிஞ்ச அளவுக்கு ஹார்ஷாக சொல்லக்கூடாதுன்னு பார்க்குறேன். மிகப்பெரிய ஆட்டிடியூட் நிறைய பேர்த்துக்கிட்ட நான் சந்தித்த மனிதர்கள்கிட்ட பார்க்க முடிஞ்சது என்னென்னா, எதுக்கு இதெல்லாம் அப்ஜெக்ட் பண்ணிட்டு அவங்க கேட்க மாட்டாங்க, அவங்க என்ன போட்டிருக்காங்களோ அதுதான் வந்து கொடுப்பாங்க. நீங்கள் எந்தோ ஆன்சருக்கு இது அப்ஜெக்ட் பண்ணிங்கனாலாம் பண்ண மாட்டாங்க. ஸோ நம்ம அதுக்கு எஃபர்ட்ஸே எடுக்க வேண்டாம். ஒரு பேசிக்கான விஷயம் என்னென்னா, ஒரு பொறுப்பான ஒரு அகாடமிஷனாக இருக்கீங்க. நாளைக்கு ஒரு ரூரல் ஏரியாவில் கவர்மெண்ட் ஸ்கூல்லேருந்து படித்து வந்த மாணவர்கள், இல்லை அந்த ஏரியாவே ஒரு கவர்மெண்ட் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜுக்கு நீங்கள் டீச் பண்ண போகிறீங்க. அந்த ரூரல் ஏரியாவிலேருந்து வரக்கூடிய மாணவர்கள் அங்கே அதிகமாக இருப்பாங்க. அப்படிப்பட்ட ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இந்த ஆட்டிடியூட் நீங்கள் எப்படி ஒரு பொறுப்பான ஆசிரியராக இருக்க முடியும்? இது ஒரு மிகப்பெரிய விஷயம் இல்லை. ஒரு சோஷியல் இஷ்யூவை தட்டி கேளுங்கன்னு சொல்லலை. ஆன்சருக்கு இப்படி வந்திருக்கு, நம்ம அப்ஜெக்ட் பண்ணலாம். எவ்வளோ நாள் காத்துட்டோம். இந்த வெயிட்டுங்கிறது ஒரு மிகப்பெரிய வெயிட். ஒரு 2 days ஒர்க் பண்ண முடியாது நம்மளால் இந்த அப்ஜெக்ஷன் பண்ணுறதுக்காக. 2019 ஒரு அறிவிப்பு, 2024 இந்த 2026 நிறைய கம் அக்ராஸ் பண்ணியாச்சு. 2027 வந்தாலும் இந்த ஆட்டிடியூட் மாறாத பீப்புள் நிறைய பேர் இருப்பாங்க. ஏன்னா இப்படி ஒரு எக்ஸாமே வராதுங்க எல்லாம் அந்த கவர்மெண்ட்டில் அப்படி எல்லாம் பண்ண மாட்டாங்க. ஆனால் அந்த எக்ஸாம் கூட நடந்துருச்சு கடைசியில். அப்போது நம்ம வந்து ஒன்று நடக்காதுன்னு சொல்கிறத விட அதுக்கான எஃபர்ட்ஸ் போட்டுட்டு பரவாயில்ல நடக்கலைன்னா கூட லேட்டர் ரெக்ரெட் பண்ணாமல் நம்ம இருக்கலாம். ஸோ இந்த ஆட்டிடியூடை தயவு செஞ்சு மாற்றுங்க. ஒரு ரெஸ்பான்சிபிளாக ஒரு அகாடமிஷனாக நம்ம இருந்தால் நம்ம என்ன பண்ணணுங்கிறத தயவு செஞ்சு பாருங்கள், சரிங்களா? இது நீங்கள் ரெஸ்பான்சிபிள் அகாடமிஷனாக கூட கன்சிடர் பண்ணிக்க வேண்டாம். உங்களுக்கு மார்க் வேணும், அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணுங்கிறத பாருங்கள். இன்னொன்று காமெண்ட்லேயே நான் கேட்டிருந்தீங்க, மேம் இதை ஒருத்தர் அப்ஜெக்ட் பண்ணால் போதும் இல்லை, ஏன் நிறைய பேர் ஒருத்தர் அப்ஜெக்ட் பண்ணாலும் அப்ஜெக்ஷன் தானே, நிறைய பேர் பண்ணாலும் அப்ஜெக்ஷன் தானே? மேபி உங்கள் வீடியோஸ்க்காக நீங்கள் சொல்கிறீங்க போல் இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள் அப்படின்ட்டு. ஏன் வந்து சீக்கிரமே வீடியோ போட வேண்டியது மேம், ஏன் டிலே? த திங் இஸ், நாங்கள் ஒரு பிகினர்ஸ், நாங்களே ஒரு 6 months நம்ம கோர்சஸ் ப்ரொவைட் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ நம்மளோட ரீச்சுங்கிறது கம்மி. ஸோ இதை வந்து ஆக்சுவலி கிட்டத்தட்ட அதாவது மினிமம் ஒரு 10,000 பீப்புள்னாச்சும் டிஆர்பி இங்கிலீஷ் அட்டன் பண்ணியிருப்பாங்க. மினிமம் அட்லீஸ்ட் பேர் மினிமம் 8,000 பீப்புள், சரிங்களா? அப்போ இதில் ஒரு 5,000 பீப்புளுக்குனாச்சும் இந்த வீடியோ போகணும். அந்த 5,000 ஒரு 500 பீப்புள்னாச்சும் அப்ஜெக்ட் பண்ணால் ஓகே, இந்த கொஷினை வந்து அந்த எக்ஸாம் செட் பண்ண வரும், இந்த கொஷின் பேப்பர் செட் பண்ண வரும், கம்பம் கிராஸ் பண்ணுறப்போ நம்மளோட பொசிஷனில் நம்ம ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கலாம், சரிங்களா? அப்போ இந்தியா நம்ம சுதந்திரம் வாங்கினதே மாஸ் மூமெண்ட் தாங்க. ஏங்க அதைத்தான் நீங்கள் டிஆர்பி டிஸ்கிரிப்டிவ் எக்ஸாமுக்கு படிச்சிங்க, ஹிஸ்ட்ரி, இந்தியன் ஹிஸ்ட்ரின்னு. அதுதான் எக்ஸாமுக்கும் இங்கே முக்கால்வாசி பேர் எழுதிக்கிங்க. இந்தியன் ஹிஸ்ட்ரி அப்படின்னு ஒரு கொஷின் டிஆர்பி டிஸ்கிரிப்டிவில், அதில் கொஷின் கேட்டதே மாஸ் மூமெண்ட் எப்படி வந்து சுதந்திரம் வாங்குறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு. அப்போது மாஸ் மூமெண்ட்டோட சிக்னிஃபிகன்ஸ் என்னென்னு நம்ம உங்களுக்கு சொல்லணுங்கிற அவசியமே கிடையாது. அதுக்காக தான் நம்ம ஷேர் பண்ணணும்னு சொன்னோமே தவிர வியூஸ்க்காகவோ இதுக்காகவும் இல்லை. நீங்கள் முன்னாடி நம்ம வீடியோஸ் எடுத்துக்கோங்க, ஷார்ட்ஸ் எடுத்துக்கோங்க, முக்கால்வாசி ஷார்ட்ஸில் அது என்ன கண்டென்ட்டோ 1 minute இருக்கும், 2 minute இருக்கும், தமிழ் வீடியோஸ் எடுத்துக்கோங்க, எதுனாலும் சரி அதை பேசிட்டு அப்படியே நம்ம முடிச்சிருப்போம். இல்லை ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கிறதே முக்கால்வாசி வீடியோஸ்க்கு வந்து நம்ம சொல்லியிருக்க மாட்டோம். ஸோ இது வியூஸ்க்காக கிடையாது, நமக்கு வேண்டியதை நம்ம தான் இங்கே செய்யணும், வேறு யாரும் வந்து செய்ய மாட்டாங்க. அப்ஜெக்ட் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு சில பேர் போயிடுவாங்க. இல்லை என் ஃப்ரெண்ட் அப்ஜெக்ட் பண்ணிட்டாங்க, இவங்க அப்ஜெக்ட் பண்ணிட்டாங்க, அதான் நானும் அப்ஜெக்ட் பண்ணணும்னு நினைக்காதீங்க. நீங்களும் உங்களோட வியூஸை தயவு செஞ்சு பண்ணுங்கள். இப்போ நம்ம வந்து நைட்டு, இப்போ Jan 10 9th தான், நம்ம Jan 10th 9க்கு மேலே ஆயிடுச்சு. இப்போ நம்ம வீடியோ அப்லோட் பண்ண போகிறோம். ஸோ Jan 11 12 இந்த வீடியோ அட்லீஸ்ட் ஒரு 5,000 பேருக்கு ரீச் ஆகிறது, அதுவே ரொம்ப ஆஸ் அ பிகினர் நம்மளுக்கு ரொம்ப ரீச் கம்மியாக இருக்கும்னு நினைக்கிறேன். இஃப் யூ ஷேர்னா மக்களால் முடியாது எதுவும் இல்லை. இஃப் யூ ஷேர்னா இட் வில் ரீச். நீங்கள் உங்களுக்கும் மார்க் வேணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் ஷேர் பண்ணுவீங்க ஹோப்ஃபுல்லி. Jan 11 ஈவினிங்குள்ளே, Jan 11 இன்றைக்கி நம்ம வந்து ஒரு ஹாஃப் வீடியோ தான் போட போகிறோம். Jan 11 டைம் அவ்வளோதான் இருக்குது நமக்கு. Jan 11 நாளைக்கு சாயந்தரத்துக்குள்ளே அட்லீஸ்ட் வந்துட்டு இது ஒரு 5,000 பீப்புளை ரீச் பண்ணுதுங்கிற பட்சத்தில் நம்மளுக்கு Jan 13 லாஸ்ட் டேட். ஸோ ஒரு Jan 12 அன்றைக்கி எல்லாம் ஸ்டெப் எடுத்து அந்த சிங்கிள் டேயில், ஏன்னா லாஸ்ட் டே நம்ம நம்ப முடியாது, இந்த சிங்கிள் டேயில் நிறைய பேர் அப்ஜெக்ட் பண்ணுவாங்கங்கிறது நம்ம ஹோப்ஃபுல்லாக எதிர்பார்ப்போம். இன்னொன்று, இது நடக்குமோ நடக்காத, நம்ம எதுக்கு அப்ஜெக்ட் பண்ணிட்டு நடக்குமானே தெரில. ஒரு விஷயத்தை நம்ம பண்ணிடுவோம், நடந்தால் இட்ஸ் வெல் அண்ட் குட். இஃப் நாட், நம்ம இவ்வளோ வருஷம் வெயிட் பண்ணியாச்சு அந்த எக்ஸாமுக்கு, ஒரு 1/2 hour ஸ்பெண்ட் பண்ணி நம்மளுக்கு அப்ஜெக்ஷன் பண்ண முடியாதா? கண்டிப்பாக நம்ம பண்ணலாம். ஸோ திஸ் இஸ் நாட் ஃபார் யூஸ் ஆர் வாட் எவர் யூ திங்க், தட் இஸ் வி ஆர் நாட் கோயிங் டு வரி அபவுட் தட், சரிங்களா? ஸோ அதர்ஸ் வந்து அப்ஜெக்ட் பண்ணுறாங்களா இல்லையாங்க பார்க்கறத விட நீங்கள் அப்ஜெக்ட் பண்ணுங்கள், சரிங்களா? ஃபார் யோர் பெனிஃபிட் சிக்னிஃபிகண்ட்டான மார்க் டிஃப்ரென்ஸை இந்த அப்ஜெக்ஷன் மேக் பண்ணும். ஃபார் எக்ஸாம்பிள் எங்களோட அப்சர்வேஷனில் பார்த்தது ஓரளவுக்கு சுமாராக, இப்போ அசர்ஷன் ரீசன் கொஷினே பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 25 கொஷின்ஸ், ஸ்டேட்மெண்ட் கொஷின்ஸை தாண்டி அசர்ஷன் ரீசன் கொஷின்ஸை பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 25 கொஷின்ஸ் கிட்ட இருக்குது.
இதுவே வந்து பார்த்தீங்கன்னா நிறைய மார்க் சேஞ்சஸ்க்கு காரணமாக இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் ஓரளவுக்கு எல்லாமே குவாலிஃபைட் பீப்புள் தான் அட்டன் பண்ணியிருக்காங்க. பட் அதுலேயும் நம்ம ரேங்கிங் வைப்போம் இல்லைங்களா, இவங்க ஒரு 5th பொசிஷன், இவங்க ஒரு 2nd பொசிஷன். அப்போ ஓரளவுக்கு படித்தவங்க 53, 54, 55 ஈஸியாக எடுத்திருக்காங்க. ரொம்ப நல்லா படிக்கிறவங்க அவங்க பெர்ஃபார்மன்ஸ் நாட் ஒன்லி ரோட் மெமரி பற்றி நான் சொல்லவே இல்லை, அவங்களோட அப்சர்வேஷன், அவங்க லிட்ரேச்சர் பற்றின புரிதல் அப்படி இருக்கவங்க 59, 60, 61 இந்த ரேஞ்சில் எடுத்திருக்காங்க. பெரிய வித்தியாசமே இல்லை, ஒரு 4 to 5 கொஷின்ஸ் தான் டிஃப்ரென்ஸ் இருக்குது. சரிங்களா, அப்போது ஒரு 3 கொஷினை நம்ம அப்ஜெக்ட் பண்ணி மார்க் வாங்க முடிகிற பட்சத்தில் இப்போ ஒரு 59, 60 இருக்கிறவங்களுக்கு 3 கொஷின் செய்கிறப்போ 63 மார்க்கே வந்து ஒரு 63 ஆகுதுன்னு வச்சுக்கோங்க. ஆல்ரெடி நம்ம 53 கேட்டகரியில் இருக்கிறவங்க 50க்கு போயிடுவாங்க. அப்போது ஆல்ரெடி நான் சொன்னேன் பார்த்தீங்களா, 53 இந்த 59 இவங்களுக்கு பெரிய வித்தியாசமே ஒரு 5 கொஷின் தான் இருக்குது. பட் அவங்களோட ரேஞ்ச் ஆஃப் இதுவும் உங்களோடதும் கொஞ்சம் ரொம்ப டிராஸ்டிக்காக பார்க்க முடியும் வேறு கொஷின்ஸ் இருந்தால். பட் இந்த அசர்ஷன் ரீசனால் அவங்க ஒரு 53 சில பேர் இருக்காங்க, இங்கே 59 நாங்கள் பார்த்த வரைக்கும் சொல்கிறேன், எங்கள் ஸ்டூடெண்ட்ஸ்லேயே 53 இருக்காங்க, 59 இருக்காங்க. பட் 3 கொஷின்ஸ் நீங்கள் மார்க் வாங்குறது மூலிமா நீங்கள் 63, 62 வாங்குவீங்க, அவங்க பார்த்தீங்கன்னா 50க்கு போயிடுவாங்க. அப்போ கரெக்டான டிஃப்ரென்ஸ் வரும். ஒரு ஜஸ்டிஃபிகேஷன் பண்ணலாம், ஓகே இந்த போஸ்டிங்க்கு கொஞ்சம் நாலேஜபிளாக இருக்குது இவங்க போகலான்னு சொல்லிட்டு. சரிங்களா, ஸோ தயவு செஞ்சு இது மிகப்பெரிய மார்க் டிஃப்ரென்ஸ். கொஷின் லெவலே பார்த்தீங்கன்னா 3 கொஷின்ஸ் உங்களுக்கு டிஃப்ரென்ஸ். மார்க் லெவல்னு பார்க்குறப்போ உங்களுக்கு 4.5 மார்க்ஸ், ஒரு மார்க்கே மிகப்பெரிய சேஞ்சை கொண்டு வரும். நம்ம லாஸ்ட் வீடியோவில் சொன்ன மாதிரி ஒரு பிஜிடிஆர்பி ரீசெண்டாக நடந்த எக்ஸாம்னு நினச்சோங்க, சின்ன மார்க் பிஇஓ எக்ஸாமில் ஒருத்தங்க நம்ம டிஆர்பிக்கு நம்ம ஸ்டூடெண்ட் ஒரு மார்க்கில் அந்த பொசிஷனை விட்டுட்டு வந்தாங்க. சரிங்களா, ஸோ ஒரு மார்க்கை நம்ம அசால்ட்டாக எண்ணாமல் தயவு செஞ்சு கன்சிடர் திஸ், இதை அப்ஜெக்ட் பண்ணுங்கள். கைண்ட்லி ஷேர் வித் யுவர் ஃப்ரெண்ட்ஸ், அவங்களையும் அப்ஜெக்ட் பண்ண வைங்க. சரிங்களா, ஸோ நம்ம ஃபர்ஸ்ட் வீடியோ இது போகிறோம், டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் அதுக்கான ப்ரூஃப் அதையும் அட்டாச் பண்ணுறோம். ஸோ பாருங்கள், தயவு செஞ்சு இதை அப்ஜெக்ட் பண்ணுங்கள். ஸோ இவ்வளோ டீட்டெயில்டாக நான் இதை பற்றி இதுக்கே இவ்வளோ தூரம் பேசிட்டேன். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் இதை பற்றி நான் பேச போகிறது இல்லை. நம்ம டேரெக்டாக கொஷின்ஸ் என்ன அதை மட்டும் தான் பார்க்க போகிறோம், ஷேர் பண்ண போகிறோம், நம்ம வந்து இதை எக்ஸிக்யூட் பண்ண போகிறோம். சரிங்களா, எஸ் தட்ஸ் இட். லெட்ஸ் மூவ் டு தி கொஷின்ஸ். 52 பாருங்க, ஃப்ரெட்ரிக் லூயிஸ். நம்மளுக்கு லூயிஸ் மெக்னீஸ்னா தெரியும், மேக்ஸ் பாண்டிய ஆடன் குரூப் தெரியும். ஆனா இங்க மேக்னீஸ்னு கொடுத்துருக்கணும். சரி மேம் இது மிகப்பெரிய ஸ்பெல்லிங் இல்லையே, மேக்னீஸ் என் வந்திருக்கணும், ஆனா மேக்ஸீஸ் இப்படி ஸ்பெல்லிங் கொடுத்துருக்காங்களே, இதை நான் அப்ஜெக்ட் பண்ணலாமா? கண்டிப்பா அப்ஜெக்ட் பண்ணலாம். ஏன்னா கொஷின் நம்ம ரீட் பண்றப்போ சில பேர் மேக்ஸீஸா இவர் யாருன்னே தெரியாதவங்களை வந்து நம்ம எக்ஸாம்ல கேட்டு வச்சிருக்காங்களே அப்படின்னு கூட மூவ் ஆயிருப்பாங்க. இன்னொன்னு மேம் சில எக்ஸாம்ஸ்க்கெல்லாம் வந்துட்டு இந்த ஆத்தர்ல ஸ்பெல்லிங் மிஸ்டேக் வந்ததுக்கெல்லாம் கொடுக்கல அப்படின்னு நம்ம பார்த்திருப்போம். பட் அதே சில எக்ஸாம்ஸ்ல ஆத்தர் இல்ல வேற ஏதாவது இடத்துல ஸ்பெல்லிங் மிஸ்டேக்ஸ் கமிட் பண்ணி இருக்கிறப்போ அதுக்கான மார்க்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம அதையும் ஞாபகம். ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் இஸ் திஸ் ஒன் 52. சரிங்களா, இதுக்கு வந்து டிராப் பண்ணணும். இது கொஸ்டின் கொடுக்கறத விட the thing is that இதுக்கு வந்து பேசிக்கலி எல்லாத்துக்குமே மார்க் கொடுக்கணும். ஸ்டேட்மெண்ட் 1 இஸ் கரெக்ட், பட் ஸ்டேட்மெண்ட் 2 இஸ் இன்கரெக்ட். சரிங்களா, ஃப்ரெட்ரிக் லூயிஸ் மெக்னீஸ் இதோட சோர்ஸ் வந்து நான் உங்களுக்கு காமிக்கிறேன். ஸோ திஸ் இஸ் த புக். ஓகேங்களா, ஸோ 7th edition edited by Dina Birch. ஸோ த புக்ஸ் டைட்டில் இஸ் த ஆக்ஸ்போர்ட் கம்பேனியன் டு இங்கிலீஷ் லிட்ரேச்சர். சரிங்களா, நம்ம ஆல்ரெடி தெரியும் இந்த ஆக்ஸ்போர்ட் கம்பேனியன் டு இங்கிலீஷ் லிட்ரேச்சர் ஒரு மேஜரான புக். இதுல இருந்து நிறைய கொஸ்டின்ஸ் வந்து நிறைய எக்ஸாம்ஸ்க்கு எடுத்திருக்காங்க. ஸோ மெக்னீஸ் NEICE இதுதான் ஸ்பெல்லிங், கரெக்டுங்களா? ஸோ மெக்னீஸ் நம்மளுக்கு தெரியும், லூயிஸ் மெக்னீஸ். ஸோ பாருங்க, அதே லைன்ஸ் தான். His early work revealed a technical virtuosity. அதாவது நம்மளுக்கு ஸ்டேட்மெண்ட் 1 கொடுத்திருந்தாங்க. சரிங்களா, அடுத்து he was also a renowned as an outstanding writer. அது நம்மளுக்கு என்ன கொடுத்திருந்தாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா was an unknown author கொடுத்தாங்க. பட் he is a renowned author. பட் இதுல நம்மளுக்கு என்ன ஆன்சர் கொடுத்தாங்கன்னா அவங்க ஸ்பெல்லிங் ஆக்சுவலி ஆன்சர் கரெக்டா கொடுத்தாங்க, பட் ஸ்பெல்லிங் மிஸ்டேக் நம்ம இங்க பாயிண்ட் பண்ணணும். இட் இஸ் நாட் லூயிஸ் மெக்ஸீஸ், இட் இஸ் லூயிஸ் மெக்னீஸ். NEICE நம்மளுக்கு எல்லாமே தெரியும், NEICE வரணும். மேக் இந்த என்ங்கிறது மிஸ் ஆகுது. மேபி இதை பெரிய விஷயமா எடுத்துக்க மாட்டாங்க மேம், இதை ஏன் நம்ம கேட்கணும்? பிகாஸ் சில எக்ஸாம்ஸ்ல இந்த ஸ்பெல்லிங் மிஸ்டேக்ஸ்க்கு மார்க்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இதை நம்ம கன்சிடர் பண்ணலாம். சரிங்களா, நெக்ஸ்ட் இதை விட மேஜர் கொஸ்டின்ஸ்க்கு நம்ம இப்போ உள்ள போகலாம். ஸோ இது எசென்ஷியலிசம் ரிலேட்டடான ஒரு கொஸ்டின். இப்போ நம்ம இங்க மேஜரா பார்க்க வேண்டிய ஒரு விஷயம் என்னன்னா, டிஆர்பில இவ்வளோ அழகா கொஸ்டின் செட் பண்ணுவாங்கன்னு எதிர்பார்க்கலங்க. அதாவது கொஸ்டின் கொடுத்தது பிரச்சனை இல்லைங்க, ஒரு புக் எடுத்திருக்காங்க, அசர்ஷன் அண்ட் ரீசனுக்கு அவங்க ஃபாலோ பண்ண மெத்தட் என்னன்னு தெரியுங்களா? ஐ திங்க் இந்த ஹோல் செட் ஆஃப் கொஸ்டின் பேப்பர், இந்த 100 கொஸ்டினுமே ஆக்சுவலா உங்களுக்கு எடுத்திருக்கு டைம் எவ்வளோ இருக்குன்னு நினைக்கிறீங்க? இவ்வளோ ரொம்ப நாள் உழைச்சிருப்பாங்கன்னு நினைக்கிறீங்களா? 1 hourல செட் பண்ணி முடிச்சிருப்பாங்க. அதாவது ஒரு புக் எடுத்திருக்காங்க, மோஸ்ட்லி இந்த மாதிரி கிரிட்டிக்கல் புக்ஸ் நிறைய வந்து டயஸ்போரா ரிலேட்டடா, போஸ்ட் கொலோனியல் லிட்டரேச்சர் ரிலேட்டடா, நேஷனலிசம் ரிலேட்டடா, அந்த புக்ஸ்ல
கான்டென்ட்ஸ் எப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏன்னா அவங்க வந்து நாளைக்கு யார் அப்ஜெக்ட் பண்ணாலும் நம்மகிட்ட ஒரு ஸ்ட்ராங்கான எவிடன்ஸ் வேணும் இல்லைங்களா? அப்போ ரெலவென்ட் புக் சோர்ஸ் வேணுங்கிறதுக்காக என்ன பண்ணியிருப்பாங்க, அதுக்காக அந்த புக்ல இருந்து எடுத்திருக்காங்க. ஓகே. நீங்க பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு தெரிஞ்சு அதுல நெறைய பேருக்கு என்னென்ன புக்ஸ்ன்னே தெரிஞ்சிருக்காது. பட் மோஸ்ட் பீப்பிள் வந்து தே கேம் அப் வித் எம்.ஹெச். ஆப்ரஹாம்ஸ். பிகாஸ் எம்.ஹெச். ஆப்ரஹாம்ஸ்ல இருந்து கேட்டது நம்மளுக்கு ஆப்வியஸா தெரிஞ்சிருச்சு. பிகாஸ் எம்.ஹெச். ஆப்ரஹாம்ஸ திரும்ப திரும்ப நெறைய பேர் நெறைய டைம் வாசிச்சிருப்பீங்க. லிட்டில் ஆண்டர்ல நம்ம 5, 6 கிளாஸஸ் வந்து எம்.ஹெச். ஆப்ரஹாம்ஸே நம்ம கிளாஸஸ் கொண்டு போனோம். ஐ திங்க் பிடிஎஃப் கிளாஸே நம்ம வந்து 3 கிளாஸ் கொண்டு போனோம். இது தவிர எக்ஸ்ட்ரா கிளாஸ்ன்னு சொல்லி தமிழ்ல நம்ம இங்கிலீஷ்ல தான் நம்ம கிளாஸஸ். தமிழ்லயே வந்து எம்.ஹெச். ஆப்ரஹாம்ஸ வாசிக்கிறது எப்படின்னு ஒரு 2 கிளாஸ். டோட்டலி ஒரு 5 கிளாஸ் நம்ம எம்.ஹெச். ஆப்ரஹாம்ஸ் மட்டும் ஒதுக்கியிருக்கோம். சோ அத பார்த்தோட எம்.ஹெச். ஆப்ரஹாம்ஸ்ல தான் அந்த கொஸ்டின் வந்திருக்குன்னு ஈஸியா கண்டுபிடிச்சிட்டாங்க. பட் மத்த புக்ஸ்ல கண்டுபிடிக்க முடியல. இதுல என்ன பண்ணிருக்காங்கன்னா, அந்த புக் எடுத்துக்கிட்டாங்க. அந்த புக் வந்து நேஷனலிசம் பத்தி இருக்குன்னு வச்சுக்கோங்க. நான் உங்களுக்கு ஒரு சாம்பிளுக்கு ஒரு கொஸ்டின் காமிக்கிறேன். புக்கோட பேஜ் நம்பர் 5ல ஒரு ஸ்டேட்மெண்ட் எடுத்துக்கிறாங்கங்க. அந்த 5th ஸ்பை அந்த பேஜ் நம்பர் 5ல. இன்னொரு ஸ்டேட்மெண்ட் பார்த்தீங்கன்னா, பேஜ் நம்பர் 140ல இருக்கும். ஆனா, இந்த ஹோல் புக்குமே பார்த்தீங்கன்னா, நேஷனலிசம், டயஸ்போரா இது ரிலேட்டடான புக்குங்க. ஆனா, அசர்ஷன் வந்து பேஜ் நம்பர் 5ல எடுத்துக்கிறது. ரீசன் வந்து 104ல இருக்குது. அப்போ அது அங்க இருக்கு, இது அங்க இருக்கு. அப்போ ரீசன் இஸ் நாட் த கரெக்ட் எக்ஸ்பிளனேஷன் ஆஃப் ன்னு குடுத்து வச்சிருக்காங்க. இது எங்களுக்கு எப்படி டவுட்னா, இது நீங்க இந்த பக்கம் குடுத்திருந்தாலும் ஓகே, அந்த பக்கம் குடுத்திருந்தாலும் ஓகே. நீங்க இந்த ஸ்டேட்மென்ட்க்கு இது ரீசன் வந்து ஆப்ட்டா தான் இருக்கு அப்படிங்கிறத அவங்களுக்கு எப்படி ப்ரூவ் பண்றதுன்னு எங்களுக்கு தெரியல. பிகாஸ் அத கூட அவங்க சப்ஜெக்டிவ் கண்ணோட்டத்துல பார்த்தாங்கன்னா, இல்லங்க. நாங்க அப்படித்தான் கொஸ்டின் எடுத்திருக்கோம். இந்த பேஜ்ல ஒண்ணு எடுத்துட்டு, கொஞ்சம் பேஜ் திரும்பி ரீசனா வந்து அத போட்டோம். அப்ப இது 2ம் மேட்ச் ஆகாது. அது ஓகே. ஆனா அது கிரிட்டிக்கல் ஒர்க்குங்க. அந்த ஹோல் புக்குமே நேஷனலிசம் ஒரு ஒரு நேஷன் எப்படி இருக்கு, டயஸ்போரா எப்படி டெவலப் ஆகுது, கம்யூனிட்டி பில்ட் ஆகுது அப்படின்னு தான் அந்த த்ரெட் மாதிரி எழுதுவாங்க. ஏன்னா அது ஒரு ரிசர்ச் ஒர்க்ல கொஹரன்ஸ் மிஸ் ஆகாம அது எழுதிட்டு வந்திருக்காங்க. ஒரு புக் படிச்சு பார்த்தாலே தெரியுது அதுக்குள்ள ஒரு கனெக்டிங் பாயிண்ட் நம்ம கொண்டு வர முடியுதுன்னு. பட் இல்ல இது இந்த பேஜ்ல இருக்கு, அது அந்த பேஜ் இருக்கு. அதுக்கு சப்டைட்டில் வேற அப்படின்னு சொல்லி கண்டிப்பா சொல்லுவாங்க. சோ மோஸ்ட்லி அந்த மாதிரியான கொஸ்டின்ஸ நம்ம அவாய்ட் பண்ணித்தான் ஆகணும். பிகாஸ் தட் இஸ் ஆர் ஃபேட். லிட்டரலி ஆர் ஃபேட்ன்னு சொல்லணும். பட் நான் உங்களுக்கு அந்தந்த இதுவுமே எதுன்னு உங்களுக்கு லிஸ்ட் அவுட் பண்றேன். சரிங்களா? இப்போ எசென்ஷியலிசம் ரிலேட்டடான கொஸ்டினுக்கு வருவோம். இது இது ஃபர்ஸ்ட் பார்ப்போங்க. ஃபர்தர் ரீடிங் இந்த கிரிட்டிசம் அப்ரோச்சஸ் தியரி அண்ட் பிராக்டிஸ் இந்த புக்ல இருந்து எசென்ஷியலிசம் அப்படியே பாருங்க. This is a term relating to the construction and representation of people as if each individual were the same as the next and that people belong in categories. இது ஒரு ஸ்டேட்மெண்டா நம்மளுக்கு கொடுத்துட்டாங்க. அடுத்த ஸ்டேட்மெண்ட் பாருங்க. It is a reductive way of labeling people and a strategy used by colonial and imperial powers to stereotype and denigrate colonized people. ரெண்டுமே மீனிங் ஒண்ணுதான். சோ இப்ப இந்த இடத்துல என்ன மீனிங் நான் எசென்ஷியலிசம்க்கு டெஃபினிஷனுக்கு எல்லாம் போக விரும்பல. பிகாஸ் we are ஷார்ட் ஆஃப் டைம் இல்லைங்களா, நம்ம மூவ் பண்ணும். ஸோ எசென்ஷியலிசமோட மீனிங் தெரியும். கரெக்ட்டுங்களா? அதாவது பேசிக்கா எல்லாத்துக்குள்ளயும் ஒரு எசன்ஸ் இருக்கு. தே ஷேர் சேம் திங்னு ஒரே கேட்டகரிக்குள்ள போட்டு வைக்கிறாங்க. ஸோ இந்த லேபிள வச்சு காலனைசர் வந்து நம்ம காலனைஸ் பீப்புள டெனிகிரேட் பண்றாங்க. சரிங்களா? அது பண்றாங்கங்கிற சொல்லியும் அப்போ ஸ்டேட்மெண்ட் முன்னாடி கொடுத்துருக்கிற ஸ்டேட்மெண்ட்டும் கரெக்ட் தான். இப்போ கொடுத்துருக்கிற ஸ்டேட்மெண்ட்டும் கரெக்ட் தான். நமக்கு எக்ஸாக்டான சோர்ஸும் இருக்கு. இஸ் த டேர்ம் ரிலேட்டிங் டு கன்ஸ்ட்ரக்ஷன் ரெப்ரசன்டேஷன் ஆஃப் பீப்புள் கொடுத்துட்டாங்க. அடுத்து பாருங்க. இட் இஸ் a reductive way of labeling people and strategy used by colonial and imperial powers. அதுவும் கொடுத்துட்டாங்க. சரிங்களா? சரி, இந்த ரெண்டு ஸ்டேட்மெண்ட் கொஸ்டின் எப்படி வந்திருக்கு நம்ம பார்ப்போம். So essentialism is related to construction and representation of people as if each individual is same as the next and that people belong in categories. சரிங்களா? அடுத்ததும் அதுக்கு டெஃபினிஷன் கொடுக்குற மாதிரி இருக்கு. ஆனா ரீசன்ல பாருங்க, கொலோனியல் அண்ட் இம்பீரியல் பவர்ஸ் வந்து இதன் மூலியமா காலனைஸ் பீப்புள டெனிகிரேட் பண்ணாங்க. கரெக்ட்டுங்களா? ஆமா, உண்மையான விஷயம். ரீசன் இஸ் கரெக்ட், அசர்ஷனும் கரெக்ட். பட் இந்த ரீசன் வந்து அசர்ஷனை விளக்குதான்னு கேட்டீங்கன்னா கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா கிடையாது. நம்ம சப்ஜெக்டிவ் லென்ஸ் லிட்டரேச்சர்ல பாக்குறப்ப நம்ம அப்படியும் மேட்ச் பண்ணிக்கலாம். பட் மோஸ்ட்லி இதுக்கு பாசிபிலிட்டிஸ் கம்மி. ஏன்னா இது எசென்ஷியலிசம்னா என்ன? இது அந்த எசென்ஷியலிசம் இஸ் ரிலேட்டட் டு கன்ஸ்ட்ரக்ஷன் ரெப்ரசன்டேஷன் ஆஃப் போஸ்ட் கொலோனியல் காலனைஸ்டு பீப்புள். அந்த இடத்துல அசர்ஷன்லயே பாத்தீங்கன்னா ரெப்ரசன்டேஷன் ஆஃப் காலனைஸ்டு பீப்புள் ஆஸ் இஃப் ஈச் இண்டிவிஜுவல். அந்த வெறும் பீப்புள் போதும் காலனைஸ்டு பீப்புள்னு கொடுத்திருந்தாங்கன்னா ஓகே, இட் இஸ் ரெடக்டிவ் வே ஆஃப் லேபிளிங் பீப்புள் அண்ட் ஸ்ட்ராட்டஜி யூஸ்ட் பை கொலோனியல் பவர்ஸ்னு சொல்லலாம். ஏன்னா எசென்ஷியலிசம் வந்துட்டு ஒரே கேட்டகரிக்குள்ள போடுது. அடுத்து பின்னாடி பாத்தீங்கன்னா இட் டெனிகிரேட்ஸ் சொல்லிட்டாங்க. முன்னாடியும் காலனைஸ்ட் பீப்புள் பத்தி சொல்லியிருக்காங்க. பின்னாடி வந்து காலனைஸ்ட் பீப்புள் எப்படி கொலோனியல் பவர் வந்து ஸ்டீரியோ டைப் பண்றாங்க. அந்த விதத்துல வந்து ரீசன் வந்து அசர்ஷனுக்கு கரெக்ட் எக்ஸ்பிளனேஷனா இருந்திருக்கும். ஆனா இந்த இடத்துல பொதுப்படையான ஒரு ஸ்டேட்மெண்ட் அசர்ஷன் பீப்புள வந்து டெஃபினேஷன் மாதிரி கொடுத்தாங்க. இட் இஸ் a reductive way of labeling people. ஆனா ரீசன்ங்கிறது கலோனியல் பவர்ஸ் சுப்பீரியர் பவர்ஸ் வந்து ஸ்டீரியோ டைப் பண்றதுக்கு பயன்படுத்தினாங்க. அதைத்தான் பேசுது.
அது மேல இருக்கிற அசர்ஷன் வந்து இந்த கலோனியல் பவர்ஸ் வந்து காலனைஸ்டுக்கும் கலோனியல் பவர்ஸ் பத்தியும் பேசவே கிடையாது அசர்ஷன். சரிங்களா? எசென்ஷியலிசம் பத்தி பொதுவா பேசுது. அப்போ இதுக்கு அவங்க கொடுத்தது வந்து கரெக்ட் தான். ஏன்னா இதுக்கு இந்த கொஸ்டின் மட்டும் நிறைய பேர் கேட்டிருந்தாங்க. ஏன்னா இது இந்த ரெஃபரன்ஸ் புக் இல்லாமயே நிறைய queries எனக்கு வந்துருச்சு. ஆனா நம்ம எசென்ஷியலிசம் பத்தி கரெக்டான அசர்ஷன் ரீசனும் கரெக்ட் தான். பட் ஏன் இதை மேட்ச் பண்ண முடியலன்னா இதுதான் ரீசன். சரிங்களா? ஸோ எல்லாத்துக்குமே ஏன்னா உங்களுக்கு எல்லாத்துக்குமே டவுட்ஸ் இருக்கு. இதே காமெண்ட்லயே பண்ணிருந்தீங்க. ஸோ நம்ம எல்லாத்தையுமே கோ த்ரூ பண்ணலாம். சரிங்களா? சரி, நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்ம மூவ் ஆகலாம். நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா யூடியூப் ஷார்ட்ஸ்ல சொன்ன மாதிரி இந்த புக்கு நான் 2 days முன்னாடி மென்ஷன் பண்ணிட்டேன். கீ கான்செப்ட்ஸ் இன் போஸ்ட் கலோனியல் லிட்ரேச்சர் இந்த புக்ல இருந்து எடுத்திருக்காங்கன்னு சொல்லிட்டு. ஆனா அந்த த்ரெட் வந்து இருக்கு. அந்த ஆத்தர் சொன்ன பெர்ஸ்பெக்டிவ் மோஸ்ட்லி என்னன்னா அப்ஜெக்ட் பண்ண போறவங்க. பட் இதுல நிறைய சப்ஜெக்டிவ் கொடுத்து ரிஜெக்ட் பண்றதுக்கு சான்ஸ் இருக்கு. பட் என்ன சொல்றேன்னா இவங்க இப்படி சொல்றாங்க. நான் ஒரே ஒரு விஷயம் சொல்லி கிளாரிஃபை பண்ணிடுறேன். வி வில் ட்ரை அவர் பெஸ்ட். அது நடக்குமா? இவ்வளோ வந்து நான் பேசினேன், இது கடைசியில் நடக்காம கூட போகலாம். பட் திங் இஸ் இவங்க சொன்னாங்க அவங்க சொன்னாங்கறதுக்காக நம்ம ஒரு விஷயத்த ஏன் பண்ணாம விடணும்? ஏன் மிகப்பெரிய விஷயம் எதுக்காக சொன்னா டிஆர்பிங்கிற ஒண்ணு வரவே வராதுன்னு எனக்கு தெரிஞ்ச சர்க்கிள் 50% ஆஃப் கிட்டத்தட்ட 50:50 வச்சுக்கலாம். வராதுன்னு நின்னாங்க. 2024ல போட்டப்பயும் நம்பினாங்க. 2024ல அதை கேன்சல் பண்ணப்ப நம்ம ஆனா 2025ல எக்ஸாம் நடந்து முடிஞ்சிருச்சு. போஸ்டிங் போட போறாங்க. கவர்மெண்ட் ஜாப்ல செட்டில் ஆக போறாங்க. இல்ல வரவே வராதுன்னு நினைச்சிட்டு இருந்தவங்க ஏன் வராதுன்னு நினைச்சாங்க? அவங்க பார்த்தாங்களா? கிடையாது. இல்ல சுத்தி இருக்கிறவங்க சொன்னாங்க. சுத்தி இருக்கவங்க சொன்னாங்கன்னு சொல்லிட்டு we should not confine ourselves with the four walls. பட் கடைசி டிஆர்பியே முடிஞ்சிச்சு. ஸோ ஹூ லாஸ் தட் ஆப்பர்ச்சுனிட்டி? அப்படி நம்பினவங்கன்னா ஸோ தயவு செஞ்சு அப்ஜெக்ட் பண்ணா கேட்க மாட்டாங்கன்னா இல்லாம தயவு செஞ்சு அப்ஜெக்ட் பண்ணுங்க. ஸோ திரும்ப இந்த ஸ்டேட்மெண்ட்டை நெக்ஸ்ட் வீடியோல நான் சொல்ல போறது இல்லை. அதனால எவ்வளவு எலாபரேட் பண்ணி சொல்லிட்டேன். ஓகே, கமிங் பேக் கீ கான்செப்ட்ஸ் இன் போஸ்ட் கலோனியல் லிட்ரேச்சர். ஓகேங்களா? இந்த புக்ல நான் முன்னாடியே சொன்ன மாதிரி ஸோ இங்க பாருங்க, இந்த புக் வந்து போஸ்ட் கொலோனியலிசம் ரிலேட்டட் ஆனது. நான் சொன்னேன் இல்லைங்களா, நிறைய கொஷின்ஸ் இருக்கு. நம்ம அந்த கொஷின்ஸ் அளவுக்கு பேசுறதுக்கு டைம் இல்லை. அதாவது ஒரு புக்ல அசர்ஷன்ங்கிற ஒரு ஸ்டேட்மெண்ட்டை ஒரு பக்கத்துல இருந்து எடுத்திருக்காங்க. ஒரு 36 நான் இங்க காமிக்கிற பாருங்க 36. இதே 42 பேஜ் நம்பர் 42ல பாத்தீங்கன்னா டிஸ்கோர்ஸ் பத்தி வந்திருக்கும். சரிங்களா? அது வந்து ரீசனா கொடுத்துருப்பாங்க. சரிங்களா? அசர்ஷன் ஒரு பக்கம், ரீசன் ஒரு பக்கம். நாங்க வேற வேற பக்கத்துல இருந்து எடுத்துட்டோங்க. அதனால அசர்ஷன் ரீசன் ரெண்டுமே கரெக்ட் தாங்க. ஏன்னா அதே புக்ல இருந்து எடுத்தங்காட்டி அது ரெண்டுமே கரெக்டுங்க. பட் ஆனா ஆர் இஸ் நாட் தி கரெக்ட் எக்ஸ்பிளேஷன் ஆஃப் ஏ. ஆர் இஸ் தி கரெக்ட் எக்ஸ்பிளேஷன் ஆஃப் ஏ வர வேண்டிய இடத்துல எல்லாம் ஆர் இஸ் நாட் தி கரெக்ட் எக்ஸ்பிளேஷன் ஆஃப் ஏன்னா ரெண்டும் வேற வேற பக்கம் இருக்கு. திங் இஸ் தட் இந்த புக்கு எழுதியிருக்காங்க. அந்த புக்கு அவங்க வாசிக்கணும். கொஸ்டின் எடுத்தவங்க வாசிக்கிறது பெட்டரா இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த புக் பாருங்க, இட்ஸ் ஆல் அபவுட், நான் முன்னாடியே சொல்லிட்டேன், கீ கான்செப்ட்ஸ் போஸ்ட் கலோனியல் லிட்ரேச்சர்ல கொடுத்திருக்கிற கான்செப்ட்ஸ். சரிங்களா? அப்போ இந்த இதுல பாத்தீங்கன்னா டிஃபரன்ஸ்னா என்ன, டைலாக்னா என்ன, டிஸ்கோர்ஸ், ஒரு டிஸ்கோர்ஸை எப்படி கட்டமைக்கிறோம். அதுக்கப்புறம் பிரான்ஸ் ஃபனான் இவங்க எல்லாமே போஸ்ட் கொலோனியல்ல வர முக்கியமான பர்சன். ட்ரை கான்டினென்டலிசம் இது எல்லாமே இதுல ரிலேட்டடான வரக்கூடிய முக்கியமான கான்செப்ட்ஸ். சரிங்களா? அப்ப இது வேற பக்கம் இருக்கு, இது வேற பக்கம் இருக்குங்காட்டி நீங்க வந்து நாட் த கரெக்ட் எக்ஸ்பிளேஷன் சொல்லாம ரெண்டு ஸ்டேட்மெண்ட்டுக்கும் ரெலவெண்டான ஒரு இது இருக்குங்கிறத நீங்க புரிஞ்சுக்கணும். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இப்ப நம்ம பார்க்க போற கொஸ்டின் வந்து கொஸ்டின் நம்பர் 75. சரிங்களா? ஃபர்ஸ்ட் நான் இதை விளக்கிட்டு கொஸ்டினுக்கு போறேன். 36 பார்ப்போம். சரிங்களா? பேஜ் 36 நம்ம எடுத்துப்போம். ஓகே, கொஸ்டின் காமிச்சு நான் இங்க வரேன். ஸோ 75 இதுதான் உங்களுக்கு கொஸ்டின். இது ரெண்டுமே வந்து கரெக்ட் ஸ்டேட்மெண்ட்டுங்க. என்னன்னா நாட் தி கரெக்ட் எக்ஸ்பிளனேஷன் ஆஃப் ஏ. நான் சொன்னேன் இல்லைங்களா, இதேதான். லாங்குவேஜ் இஸ் அ ஃபார்ம் ஆஃப் பவர் அண்ட் சோ த அனாலிசிஸ் ஆஃப் டிஸ்கோர்ஸ் இஸ் அ கீ ஏரியா. இப்போ நான் உங்களுக்கு அந்த புக் காமிச்சேன் இல்லைங்களா, அந்த புக்கோட 36 பேஜ் நம்பர்ல உங்களுக்கு இது இருக்கும். 42க்கு பாத்தீங்கன்னா 42 ஆர் 43ல இந்த ரீசன் இருக்கும். அப்ப வேற வேற பேஜ்ல இருக்குங்க. வேற வேற பேஜா இருந்தாலும் அந்த ஆத்தர் பேசுற கான்செப்டே போஸ்ட் கொலோனியலிசம் தான். சரி, நீங்க வந்து வேற வேற பேஜ் இருக்கிறதுனால இது ரீசன் ஆகான்னு சொல்லாம நீங்க கொடுத்துருக்க ஸ்டேட்மெண்டே கரெக்ட் எக்ஸ்பிளேஷனா இருக்கலாம். வை நாட்? அதுதான் இங்க கேட்கக்கூடிய மேஜரான கேள்வி. சரிங்களா? அப்ப இங்க பாருங்க, லாங்குவேஜ் இஸ் அ ஃபார்ம் ஆஃப் பவர். நம்மளுக்கு தெரியும் லாங்குவேஜ்ங்கிறது ஒரு பவர். சரிங்களா? அண்ட் சோ அனாலிசிஸ் ஆஃப் டிஸ்கோர்ஸ் இஸ் அ கீ ஏரியா இன் ஸ்க்ரூட்டனைசிங் போஸ்ட் கொலோனியல் ரைட்டிங். ஒரு போஸ்ட் கொலோனியல் லிட்ரேச்சர்னு வைக்கிறீங்க. அது லாங்குவேஜ் ஒரு ஃபார்ம் ஆஃப் பவர். ஒரு எக்ஸாம்பிள் சொன்னா இந்தியா போஸ்ட் இண்டிபெண்டன்ஸ் நிறைய கண்ட்ரீஸ்ல இண்டிபெண்டன்ஸ் மூவ் நடந்துட்டு இருக்கிறப்ப பாத்தீங்கன்னா லாங்குவேஜ் ஆஃப் த காலனைசர் லாங்குவேஜ் என்னவோ அதே லாங்குவேஜே எழுதி அது மூலியமாவே இண்டிபெண்டன்ஸ் ரிலேட்டடா நிறைய புக்ஸ் எழுதி அவங்களோட, ஏன்னா அது மூலியமா தான் ரீச் பண்ண முடியும். கரெக்டுங்களா? அதவே பயன்படுத்துறாங்க. அது ஒரு டேர்ம் கூட, டெக்னிக்கல் டேர்ம் நம்ம சொல்லுவோம். இப்போ லாங்குவேஜ் இஸ் அ ஃபார்ம் ஆஃப் பவர். ஃபூகோல இருந்து ஆரம்பிச்சுட்டாலும் இது சொல்றது ஒரே விஷயம், லாங்குவேஜ் இஸ் அ ஃபார்ம் ஆஃப் பவர். அதுதான் போஸ்ட் கொலோனியல் ரைட்டிங். நீங்க எடுத்துக்கோங்க, ஒரு போஸ்ட் கொலோனியல் ரைட்டிங் எது எடுத்துட்டாலும் சரி,
அதுல அனாலிசிஸ் ஆஃப் டிஸ்கோர்ஸ் தான் மேஜர் ஏரியா கண்டிப்பா இல்லைங்களா? ஏன்னா லாங்குவேஜ் இஸ் ரிலேட்டட் டு பவர். பவர்னாவே நமக்கு ஆட்டோமேட்டிக்கா டிஸ்கோர்ஸ் வந்துடும். இதெல்லாம் நம்ம லிட்ரேச்சர்ல பார்க்கக்கூடிய பேசிக் கான்செப்ட். லாங்குவேஜ் இஸ் அ ஃபார்ம் ஆஃப் பவர்ங்கிறத நம்ம மறக்க முடியாது. ஏன்னா இது ரெண்டுமே கரெக்டான ஸ்டேட்மெண்ட் இந்த புக்ல இருக்கிற மாதிரி. ரீசனுக்கு வாங்க. டிஃபரன்ஸ் பிட்வீன் பீப்புள் இஸ் அன் இம்பார்ட்டன்ட் இஷ்யூ ஃபார் மைக்ரேட் அண்ட் போஸ்ட் கொலோனியல் பீப்புள். சரி, இந்த ஃபர்ஸ்ட் பகுதியை விட்டுருங்க. டிஃபரன்ஸ் பிட்வீன் பீப்புள் இஸ் அன் இம்பார்ட்டன்ட் இஷ்யூ ஃபார் மைக்ரண்ட் ஆகி போறவங்களுக்கும் போஸ்ட் கொலோனியல் பீப்புளுக்கும். ஏன்னா போஸ்ட் கொலோனியல் பீப்புளுக்கு வந்து ஏன்னா காலனைசர்ஸ் வந்து நாட்டை விட்டு போயிடுறாங்க. போனதுக்கு அப்புறம் என்ன ஆகுது, நம்ம வந்து இங்க ஒரு டைலமால நிறைய இது இன்னுமே நம்ம ஷூஸ் வேர் பண்றோம், டை வேர் பண்றோம். இதனால நம்ம இன்னுமே சில டைலமாஸ்ல இருப்போம். சரிங்களா? அப்ப இந்த டிஃபரன்ஸ் பிட்வீன் பீப்புள் வந்து கண்டிப்பா போஸ்ட் கொலோனியல் பீப்புளுக்கு ஒரு இம்பார்ட்டன்ட் இஷ்யூவா இருக்கு. சரி மேம், இந்த இந்த பாட்டு வரைக்குமே பாத்தீங்கன்னா ஏக்கு ஆருக்கும் பொருத்தமே இல்லைன்னு வச்சுக்கலாம். ஆனா பின்னாடி இதுக்கு பின்னாடி வர ஸ்டேட்மெண்ட் பாருங்க. as is a dialogue between indigenous people and immigrated settler. அப்போ dialogue between indigenous people and immigrated settler. அப்போ இந்த இடத்துல immigrated settlerன்னு சொல்லிட்டாங்க. இந்த இடத்துல இந்த இமிகிரேட்டட் செட்டிலர், ஒரு செட்டிலர் வந்து இங்க இருந்து இமிகிரேட் ஆகி போயிருக்காங்கன்னா, ஒரு டயஸ்போரிக் ரைட்டரா இருந்திருக்காங்கன்னா, அவங்க நிறைய கான்ஃபிளிக்ட்ஸை ஃபேஸ் பண்ணியிருப்பாங்க. ஏன்னா அங்க கல்ச்சுரல் டிஃபரன்ஸ் வரும், கல்ச்சுரல் கான்ஃபிளிக்ட் வரும். இந்த மாதிரி டயஸ்போரிக் ரைட்டர் நிறைய ஃபேஸ் பண்ணியிருப்பாரு. சரிங்களா? அப்போ ஒரு டைலாக்ங்கிறது இண்டிஜினஸ் பீப்புளுக்கும் இமிகிரேட்டட் செட்டிலருக்கும் நிறைய டிஃபரன்ஸா ஏற்படுத்தும். நிறைய பவர் ரிலேஷன்ஷிப் இதெல்லாம் இருக்கும். அப்போ ஒரு டைலாக் அது இண்டிஜினஸ் பீப்புளா இருக்கட்டும், இமிகிரேட் ஆகி போனவங்களுக்கும் இந்த டைலாக்னால இந்த டைலாக் சுத்தி இஷ்யூஸ் நம்மளுக்கு வரும். சரிங்களா? அப்படி சொல்லியிருக்கிற பட்சத்துல முன்னாடி இதை அப்படியே முன்னாடி பொருத்தி பாருங்க. டைலாக்னு சொல்லிட்டாங்க. டைலாக், வாட் யூ மீன் பை டைலாக்? டைலாக் நீங்க சொல்றப்பே பாத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா அது லாங்குவேஜ் கீழே வந்துடுதுங்க. லாங்குவேஜ் டிஸ்கோர்ஸ் கூட இந்த டைலாக்ங்கிறது பொருந்தி போயிருது. சரிங்களா? அப்ப மேல சொல்லிக்கிறது இதை வந்து நம்ம போஸ்ட் கொலோனியல் ரைட்டிங்ல ரொம்ப வந்து சிவியரா நம்ம அனலைஸ் பண்ணணும். லாங்குவேஜ் இஸ் a form of power, especially when you take post colonial writing. இதுதான் அசர்ஷன். பின்னாடி இருக்கிறது போஸ்ட் கொலோனியல் பீப்புளுக்குள்ள டிஃபரன்ஸ் தான் சொல்லுதுன்னு நீங்க விட்டுறக்கூடாது. ஏன்னா பின்னாடி இதுல ஒரு டைலாக்ங்கிற ஒரு வார்த்தையை அட்டாச் பண்ணிட்டான். அப்ப இது கிட்டத்தட்ட மேபி அவங்க பெர்ஸ்பெக்டிவ்ல வேற வேற பேஜ்ல எடுத்தாங்காட்டி நாட் த கரெக்ட் எக்ஸ்பிரஷன் கிட்டத்தட்ட வரலாம். பட் நீங்க இன்னொரு பக்கம் எடுத்துட்டீங்கன்னா 50% இல்ல, ஒரு வகையில இந்த ரீசன் வந்து இதுக்கு பொருந்துதே அப்படின்னு நம்ம பார்ப்போம். அப்படிங்கிறப்போ ஒன்னா இந்த கொஸ்டினை டிராப் பண்ணும். நான் முன்னாடியே சொன்ன மாதிரி ஃபர்ஸ்ட் கொஸ்டின் சொல்லிட்டேன். லூயிஸ் மெக்னீஸ் நீங்க சொன்னீங்க, ஸ்பெல்லிங் தப்பா கொடுத்துறீங்க, ஸோ டிராப் பண்ணலாம். அந்த மாதிரி இந்த கொஸ்டினுக்கு நீங்க ஐதர் நீங்க வந்து கரெக்ட் எக்ஸ்பிளனேஷன் மார்க் கொடுக்கும், இல்ல டிராப் பண்ணலாம். ஏன்னா பாதிக்கு பாதி மீனிங் மேட்ச் ஆகுது. வேற வேற பேஜ்ல எடுத்துட்டனால அது வந்து நீங்க கரெக்ட் ஆகுதுன்னு நீங்க சொல்ல முடியாது. ஸோ யூ கேன் டிராப் திஸ் கொஸ்டின். நெட் எக்ஸாம், யூஜிசி நெட் எக்ஸாம் பல வருஷமா 2 டெக்கேட்ஸா நடந்துட்டு இருக்கு. அதுல எவ்வளவு கொஸ்டின்ஸ் டிராப் பண்ணிருக்காங்க. ஸோ இந்த வே இந்த கொஸ்டின் நீங்க டிராப் பண்ணலாம் பெட்டர். சரிங்களா? ஸோ எசென்ஷியலிசம் நான் முன்னாடியே சொன்ன மாதிரி அது நம்ம கரெக்டா நம்மளே வந்துட்டு வேற வேற ஸ்டேட்மெண்ட் தான். சரிங்களா? அதுக்கு நம்ம கரெக்டா வந்து இட்ஸ் நாட் த கரெக்ட் எக்ஸ்பிளனேஷன் ஆஃப் ஏ தான் வரும். நம்ம அதை வந்து ஒன்றும் பண்ண முடியாது. பட் நீங்க கேட்டதுனால நான் சொல்றேன். அடுத்த ஒரு கொஸ்டின் வந்து ஈஸியா சேலஞ்ச் பண்ணலாங்க. இதுக்கு ரீசன் வந்து ரொம்ப இதுக்கு பார்த்தாவே இதுக்கு இதான் ஆன்சர்னு தெரியுது அப்படின்னு சொல்றது பாத்தீங்கன்னா, the enigma of never arriving, never reaching the final destination is characteristic of diasporic experience. இது உண்மைதானங்க. இப்பதான் நம்ம டயஸ்போரா பார்த்தோம். டயஸ்போரிக் எக்ஸ்பீரியன்ஸ்ல ஃபைனல் டெஸ்டினேஷன் ரீச் பண்ண முடியாது. அந்த கல்ச்சர், ஒரு கல்ச்சரல் ஹைபிரிடிட்டி பத்தி நம்ம இங்கிலீஷ் லிட்டரேச்சர்ல படிச்சிருப்போம். கரெக்டுங்களா? அப்போ ஒரு எப்பயுமே we do not arrive at a final destination. இது என்னோட ஐடென்டிட்டி, ஏன்னா என்னோட ஆன்செஸ்ட்ரல் ரூட்ஸ்லயே நான் இங்கே வாழ்ந்து இங்கேயே நான் இறக்க போறது இல்லை. என்னோட பிக்ஸ்டு ஐடென்டிட்டி, எனக்கு ஐடென்டி கிரைசிஸ் அங்க இருக்கு. எல்லாத்துலயுமே ஒரு கிரைசிஸ், ஒரு லாங்குவேஜ் கிரைசிஸ், கல்ச்சுரல் கிரைசிஸ், ஐடென்டி கிரைசிஸ் எல்லாமே இருக்கிறப்போ ஒரு டயஸ்போரிக் எக்ஸ்பீரியன்ஸ்ல we do not arrive at the final destination. கரெக்டுங்களா? அப்போ அசர்ஷன் கரெக்ட். சரி, அவங்களுமே ஆன்சர்ல வந்து போத் ஏ அண்ட் ஆர் கரெக்ட்னு சொல்லிட்டாங்க. நம்ம டீடைலா பார்க்க தெரியல. ஆறுலயும் சொல்லிட்டா டயஸ்போரா இஸ் ட்ராப்டு பிட்வீன் 2 வேலியன்ட் கல்ச்சர். ஏன்னா 2 கல்ச்சருக்கு இடையில சிக்கி இருக்கா, அதையும் சொல்லிட்டாங்க. ஸோ ஆப்வியஸா போத் ஏ அண்ட் ஆர் கரெக்ட். பட் ரொம்ப அப்பட்டமா தெரிய விஷயம்னா ஆர் இஸ் த கரெக்ட் எக்ஸ்பிளனேஷன் ஆஃப் ஏ. ஏன்னு பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் இதுல அவனால ஒரு ஃபைனல் டெஸ்டினேஷனுக்கே வர முடியலைங்க. ஏன்னா டயஸ்போரால இருந்தாவே அவனால ஒரு ஃபைனல் டெஸ்டினேஷன் வர முடியல, இவ்வளவு கிரைசிஸ்ல இருக்கிறான். சரிங்களா? அதுக்கு ரீசன் என்ன? ஆப்வியஸா சொல்லிட்டாங்க. அவன் வந்து எதனால 2 கல்ச்சருக்கு இடையில சிக்கி இருக்கான். ஒரு இந்தியன் போய் லண்டன்ல வாழணும்னா இந்தியன், ஒரு பிரவுன் மேன் இல்ல ஒரு பிளாக் பீப்புள் அப்படிங்கிற ஒரு இருக்கு. 2 கல்ச்சருக்கு இடையில சிக்கினனால 2 லைஃப்ஸ், அப்ப 2 வாழ்க்கை வாழ்றனால அவனால ஒரு he is never join ஒரு ஃபுல் சர்க்கிள், ஒரு ஃபுல் இதுக்கு வர முடியல. கரெக்டுங்களா? ஆப்வியஸா வந்து இதுக்கு இதான் எக்ஸ்பிளனேஷன் தெரியுது. பட் ஆனா என்ன இருக்கு உங்களுக்கு? ஐ கெஸ்
இந்த இந்த புக்கு வந்து ஒரு டயஸ்போரா ரிலேட்டடா பார்த்திருந்தாங்கன்னா இது ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். இது 10வது பக்கத்துல அந்த டயஸ்போராங்கிற புக்ல இந்த அசெஷன் கொடுத்துருப்பாங்க. ரீசன்ங்கிறது ஏன்னா நாங்க நிறைய ஸ்டேட்மெண்ட்ஸ் டிஆர்பி கொஸ்டின் எப்படி எடுத்திருக்காங்க எனக்கு பரவாயில்ல அந்த கொஸ்டின்ல எங்களுக்கு ரொம்ப கான்கிரீட்டான எவிடன்ஸ் கிடைச்சது. பட் டிஆர்பில சைட்ல வந்து அதுக்கெல்லாம் கரெக்டா ஆன்சர் பண்ணிட்டாங்க. அதனால நம்ம அதை பார்க்க முடியல. பட் ஆன்சரே ஆனா எப்படி எடுத்திருக்காங்கன்னா இங்க ஒரு பேஜ்ல சில புக்ல இருந்து பாத்தீங்கன்னா 5 கொஸ்டின் அதே புக்ல இருந்து எடுத்திருக்காங்க. சரிங்களா? அந்த மாதிரிலாம் இருந்திருக்கு. இந்த போஸ்ட் கலோனியல் கான்செப்ட்ஸ் இப்ப பாத்துட்டு இருக்கிற புக்லயே நம்மளுக்கு இதை தவிர வேற கொஸ்டின்ஸ் எல்லாம் கூட எடுத்திருக்காங்க. சரிங்களா? சோ இது முன்னாடி இருக்கிற ஒரு பகுதி விட்டுருங்க. இதுல என்ன பண்ணிருப்பாங்கன்னா நான் சொல்ற மாதிரி 5th பேஜ்ல இந்த ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் பாத்திருப்பாங்க. தி எனிக்மா ஆஃப் நெவர் அரைவிங். ஏன்னா நான் முன்னாடி ஒரு கொஸ்டினுக்கு நான் சொன்னேன் இல்லைங்களா, இதுக்கு முன்னாடி பார்த்த கொஸ்டின் அதே மாதிரி தான் நான் முன்னாடி பார்த்த கொஸ்டினுக்கு சொன்னேன். சரிங்களா? டிஸ்கோர்ஸ்ங்கிறது ஒண்ணு பாத்திருக்காங்க. இன்னொரு போஸ்ட் அந்த டிஸ்கோர்ஸ் கொஸ்டின் பார்த்தோம் இல்லைங்களா, லாங்குவேஜ் இஸ் அ ஃபார்ம் ஆஃப் பவர். அதே மாதிரி இதுவும் வந்துட்டு அதுக்கு நான் புக்ல பேஜ் நம்பரே உங்களுக்கு காமிச்சிட்டேன். அதே மாதிரி இது ஒரு 5வது பக்கத்துல பாத்திருப்பாங்க இந்த எனிக்மா ஆஃப் நெவர் அரைவிங். அது டயஸ்போரஸ் ஸ்டாப்டு பிட்வீங்கிற 15வது பக்கத்துல எடுத்திருப்பாங்க. அப்ப 5க்கும் 15க்கும் சம்பந்தம் இல்லைன்னு சொல்லியிருப்பாங்க. அந்த புக்கே டயஸ்போரா பத்தி இருக்குல்ல, அந்த ஆத்தர் வந்து அந்த கிரிட்டிக்கல் ரைட்டிங் எழுதுறப்போ டயஸ்போரா உங்களோட ஒப்பீனியன்ஸை போட்டுட்டு ஒரு நாட் மேக் பண்ணி தான் ஒரு கொஹரன்ஸ்ல தான் கொண்டு போயிட்டே இருப்பாங்க. அவங்க ஒரு கொஹரன்ஸ்ல தான் போயிருப்பாங்க. இவங்க எடுத்தவங்க வந்து அந்த கொஹரன்ஸ்குள்ள போகலங்க. சோ இது ஆப்வியஸா வந்து போத் ஏ அண்ட் ஆர் ஆர் கரெக்ட் அண்ட் ஆர் இஸ் த கரெக்ட் எக்ஸ்பிளனேஷன் ஆஃப் ஏ. இதுக்கு இதுதான் ப்ரூவ் பண்றதுக்கு இப்ப கூட உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல போய் பாருங்க. நான் சில புக்ஸ் அந்த புக்கோட இயர் அந்த டிரைவ்ல உங்களுக்கு அந்த புக்ஸை வந்து நான் அட்டாச் பண்றேன். சரிங்களா? பட் இந்த எக்ஸாக்டான வேர்டிங்ஸே இருக்கிற புக்கை நாங்க தேடிட்டு இருக்கோங்க. பட் என்ன பிரச்சனைனா எக்ஸாக்டான வேர்டிங்ஸ் இருக்கிற புக்கை நம்ம கண்டுபிடிச்சாலும் அது வேற பக்கம் இது வேற பக்கம் தான் இருக்க போகுது. அப்போ அவங்க மறுத்து பேசுவாங்க. நம்ம இப்ப என்ன ப்ரூவ் பண்ணணும் அப்படின்னா ஸ்டாண்டர்டான புக்ஸ்ல இந்த ஒரு ஃபைனல் டெஸ்டினேஷன் வந்து டயஸ்போரிக் எக்ஸ்பீரியன்ஸ்ல வர முடியாது. அதுக்கு ரீசன் என்ன ஆகுதுன்னா இவங்க 2 லைன்ஸ் வராங்க. ஹைபிரிட்டி பேசிக்கா ஆம்பி வேலன்ஸ் சொல்லுவோம். இப்போ ஆம்பிவேலன்ஸ்னா என்ன? தவளை சொல்லுவோம் இல்லைங்களா? அப்போது இட் லிவ்ஸ் ஆன் லேண்ட் அண்ட் ஆல்சோ இன் வாட்டர். அப்போது இந்த இடத்துல டயஸ்போராவில் இருக்கிறவங்க 2 கல்ச்சர்ஸ்க்கும் இடையில் இருப்பாங்க. அப்போது உங்களுக்கு ஆப்வியஸாக ரெண்டுமே மேட்ச் ஆகுது. மேலே கொடுத்ததில் வந்து ஒரு ஃபைனல் டெஸ்டினேஷன் அரைவே பண்ண முடியலங்க டயஸ்போராவில் இருக்கிறவங்க. காரணம் என்னென்னா 2 கல்ச்சருக்கும் இடையில் வாழ்கிறாங்க. அப்போ ரெண்டுமே பொருத்தமாக இருக்குது. அது வந்து அவங்க எடுத்த புக்கில் 5th பேஜில் இருக்குது, இல்லை 47th பேஜில் இந்த ஸ்டேட்மெண்ட் இருக்குது. வேறு வேறு பக்கம் இருக்கிறனால இது ரீசன் அசெஷன் மேட்ச் ஆகலன்னு சொல்ல முடியாது. அப்போ போத் ஏ அண்ட் ஆர் ஆர் கரெக்ட் அண்ட் ஆர் இஸ் தி கரெக்ட் எக்ஸ்பிளனேஷன் ஆஃப் ஏ தான் கரெக்டான ஒன்று. இப்போது இதுக்கு வந்து எக்ஸாக்டான புக்ஸ் வந்து கிடைக்கலங்க. கிடைச்சாலுமே அவங்க வந்து வேறு வேறு பக்கத்தில் இருக்குன்னு கூட சொல்லலாம். பட் இதுக்கு நம்ம என்ன பண்ணலாம்னா சில ஸ்டாண்டர்ட் புக்ஸை டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் வச்சுருக்கோம். நீங்கள் அதை வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அந்த ஸ்டாண்டர்ட் புக்ஸில் டயஸ்போரால் இந்த மாதிரி ஃபைனல் டெஸ்டினேஷனுக்கு வர முடியாது. எக்ஸாக்ட் வேர்டிங்ஸ் நம்மளுக்கு கிடைக்காது. பட் மீனிங் வந்து உங்களுக்கு இருக்குது. ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஸ்டூவர்ட் ஹாலோட ஒரு ப்ராமினென்ட்டான புக்கு சொல்லலாம். அதுவும் நம்ம டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கோம். ஸோ இதை யூஸ் பண்ணி நீங்கள் அப்ஜெக்ட் பண்ணலாம். சரிங்களா? ஸோ இந்த கொஷின்ஸ்க்கு வந்துட்டு இது க்ராப் பண்ணி அழகாக க்ராப் பண்ணி நீங்கள் புக்கில் இருக்கிறத க்ராப் பண்ணி போட்டுட்டு கீழே வந்து உங்களோட ரீசன் உங்களோட ஜஸ்டிஃபிகேஷனுக்கான ரீசனும் கொடுத்துருங்க. சோர்ஸ்க்கான புக்கும் கொடுத்துட்டு ரெலவெண்ட்டாக நீங்கள் பண்ணுறப்போ கண்டிப்பாக நிறைய சான்சஸ் நம்ம எதிர்பார்க்கலாம். அப்போது இதுதான் ரீசன் நம்மளுக்கு தெரியுது. எக்ஸாக்டான வேர்டிங்ஸ் கிடைக்கல. பட் இந்த ஸ்டாண்டர்ட் புக்ஸ் வச்சு நம்ம அப்டேட் பண்ண பார்ப்போம். இந்த ஸ்டாண்டர்ட் புக்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் டிரைவ் லிங்க்ல இருக்குது. நீங்கள் யூஸ் பண்ணி இது பண்ணுங்கள். ஓகே, அதுவே வந்து எப்படி அப்டேட் பண்ணுறதுன்னு தெரியல, இது எப்படி சென்டென்ஸாக இது பண்ணல, அதெல்லாம் உங்களுக்கு நிறைய டவுட்ஸ் இருந்தால் அதையும் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ. ஷேர் வித் யுவர் ஃப்ரெண்ட்ஸ்.